வணக்கம். விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மரம் என்பது நார்த்தங்காய் மரம். இந்த நார்த்தங்காய் மரம் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக இந்த நார்த்தங்காய் மரம் ஆயிடுச்சு. இந்த நார்த்தங்காய் மரத்தில் மேக்ஸிமம் வருஷத்தில் 3/4 நாட்கள், அதாவது 2 சீசன் நினைக்கிறேன், மேக்ஸிமம் 3/4 நாட்கள் இந்த இதில் காய், பிஞ்சு, பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதோட தூரை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா சுற்றளவு பெருத்து நல்லா தடிமனாக இருக்கும். இதோட தூர் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மரத்தோட வயசு என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மரம் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதோட தூர் இது கரிசல் பகுதி, கரிசல் மண்ணில் தான் இந்த மரம் வச்சுருக்கோம். 20 வருஷம் ஆச்சு. இந்த மரத்தில் பூ, பிஞ்சு, காய்கள் எல்லாம் இப்போ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா கிளை விரிந்து நல்லா பறந்து விரிந்து தான் இருக்குது. இந்த நார்த்தங்காய் மரம் என்பது ஊறுகாய்க்காண்டி மேக்ஸிமம் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு நாங்கள் உரம் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இருந்தாலும் கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கும். இந்த நார்த்தங்காய் இப்போ இதில் ஒரு காய் இருக்கிறத பார்க்கலாம். காயோட தடிமன் பெரிதாகவே இருக்கும். ஒரு காய் என்பது குறைஞ்சது 200லேருந்து 250 கிராம் இருக்கும். இது போக இந்த மரம் மேக்ஸிமம் ஒரு மரத்தில் காய், பூ மீடியமானது எல்லாமே மேக்ஸிமம் எல்லா சீசன்லேயுமே இருக்கும். மழை காலங்களில், இந்த அடமழை காலங்களில் டிசம்பர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி காலங்களில் இந்த பச்சையாக இருக்கக்கூடிய நார்த்தங்காய் என்பது ஆரஞ்சு பழம் மாதிரியே வந்துடும். கண்டுபிடிக்கவே முடியாது. ஆரஞ்சு பழம் மாதிரியே நல்லா ஆரஞ்சு கலரில் இதோட காய்கள் இருக்கும். அது அந்த கூலிங் கிளைமேட்டுக்கு. ஆனால் மேக்ஸிமம் வெயில் கிளைமேட்டில் மேக்ஸிமம் பச்சையாக தான் இருக்கும். மஞ்சள் கலர் வராது. இந்த நார்த்தங்காய் மரம் மேக்ஸிமம் ஊறுகாய்க்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. தண்ணி இதுக்கு மேக்ஸிமம் பயன்படுத்துகிறதே கிடையாது. அது கிணத்து ஓரத்தில் இந்த மரம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் மழை தண்ணியில் மட்டும்தான் இது வருது. ஆனால் கண்டு வச்ச ஒரு 2 வருஷங்களுக்கு தண்ணீர் குறைஞ்சது 1 மாதத்துக்கு ஒரு தண்ணி இதுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போதைக்கு வருஷத்துக்கு இதுக்கு தண்ணி பாய்ச்சறதே கிடையாது. அந்த கிணத்து ஓரத்தில் இந்த மரம் இருக்குது. ஆனால் மரத்தில் காயும் கனியும் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் நார்த்தங்காய் விவசாயம் என்பது மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு லாபம் தரும் கூடிய ஒரு விவசாயம் தான். ஆனால் நார்த்தங்காய் காய் வர்றதுக்கு லேட்டாகிடும். இது விதைக்கன்றுலேருந்து வந்தது. இதே இது ஒட்டுக்கன்றுன்னா காய் ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஈல்டு விற்பனை செய்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஈல்டு இருக்காது. மேக்ஸிமம் விதைக்கன்றே வைங்க. ஆனால் 6 வருஷம் ஆகும் காய் வர்றதுக்கு. ஆனால் காய் வந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் அதிகம். குறைஞ்சது ஒரு தலைமுறைக்கு கூட இது காய் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு கூட காய் வரும். இது ஒட்டுக்கண்டுனா மேக்ஸிமம் ஒரு 30 வருஷத்தில் காய் வர்றதை, அதாவது வரத்து குறைஞ்சிரும். காய்கள் வரத்து குறைந்து விடும். மேக்ஸிமம் வைக்கிறது விதைக்கண்டே வச்சுருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் எங்களுடைய கிணறு. இதில் நீர்ப்பாசனம் என்பது இதிலேருந்து தான் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நார்த்தங்காய் மரம் என்பது வீட்டு தேவைக்கு தான் ஒரே ஒரு மரம் இங்கே பெரிய மரமாக இருக்குது. இது வீட்டு தேவைக்கு போதுமான அளவுக்கு இதில் வந்துடுது. நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்படி உங்களுக்கு ஏதாச்சும் புதிய மரங்கள் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் சுமாராக தான் பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சரியாக இன்னும் நன்றாக பேசுகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். என்னுடைய சேனலுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நார்த்தங்காய் மரத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 20 வருஷம் மரம், போதுமான காய்கள் கனிகள் கிடைக்கிறது. குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 கிலோ அந்த ஒரே மரத்துலேயே கிடச்சிரும். அந்தளவுக்கு ஈடு தரக்கூடிய ஒரு மரம். அவ்வளோதான். இதுக்கு உர மேலாண்மை என்பது பெருசாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து இயற்கையாகவே வளரக்கூடியது. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எனக்கு நன்றி. தேங்க்யூ.